10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. இப்போ லிட்டு இது பிக்சர் ஷேப்டு குடுவை வடிவம் உள்ளுக்குள்ளே இன்செர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ளூயிட் இருக்கும், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம், பெப்சின், அமைலைன், ட்ரிப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன இருக்கும் நமக்கு வந்து இந்த டைஜஸ்டிவ் என்சைம்லாம் உள்ளுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது டென்ட்ரில், இது லேமினா, இதான் லீஃபோட லேமினா. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளவளப்பான ஒரு திரவமாக இருக்கும். இன்செர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணும் நமக்கு உள்ளே விழுந்துடும். சரிங்களா? உள்ளே விழுந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள கூடிய அந்த ஜெல்லர், அந்த கொலடல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வளவளப்பாக இருக்கக்கூடிய திரவத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே விழுந்த உடனே அதனால் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. அப்போ ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா இது டைஜஸ்ட் ஆயிரும். ஓகே. A numbers of the plant like Drosera, sundew plant, Nepenthes, the pitcher plant, the Dionia, Venus flytrap. என்னென்ன பிளான்ட் இருக்குன்னு பாருங்க. Drosera என்னென்ன பிளான்ட் இருக்கு அப்படின்னா Drosera plant இருக்கு. And then Drosera plant example, sundew, Drosera sundew plant, Nepenthes pitcher plant, Dionia Venus flytrap, Utricularia bladder. Utricularia அப்படிங்கிறது என்ன அப்படின்னா bladder wort. இது கேட்பாங்க நமக்கு, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் Sarsinia, a predator which is consume insect and other small animals for their food of a source of nitrogen. That is called the insectivorous plant. என்ன plant அப்படின்னா insectivorous plant, அதாவது பூச்சி உண்ணக்கூடிய தாவரங்கள். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க. Drosera sundew plant, இதோட காமன் நேம் கேட்பாங்க. Nepenthes pitcher plant, Dionia Venus flytrap, Utricularia bladder wort, Sarsinia predatus. Sarsinia என்னது அப்படின்னா predatus. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், டயக்ராமில் பாருங்கள், அந்த இன்செக்டிவரஸ் யூட்ரிகுலேரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, சென்சிட்டிவ் ஹேர், வால்வா, கேப்சூல் வால், அப்சார்டிவ் ஹேர்ஸ், செக்ஷன் வியூ, இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். சரிங்களா? என்னாகும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இன்செக்டோ வேறு ஏதாவது வந்து ஒரு ஃபிஷ்ஷோ உள்ளே வந்தோடனே டக்குன்னு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவ் ஹேர் டச் ஆன உடனே என்ன பண்ணிக்கும், டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிக்கும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே. அப்போ மெனி ஹெர்பிவோரஸ் ஆர் பிரிடியேட்டர்ஸ், கேட்டில்ஸ், கேமல்ஸ், கோட், த ஃப்ரீக்வெண்ட்லி browse on the tender shoot of herb, shrub and trees. Generally, annuals suffer more than the perennials. The grazing and the browsing may catch you the remarkable changes in vegetation. Nearly 25% all the insects are known as a phytophagus. They feed on the plant sap and the other parts of the plant. Okay. அதுக்கு அடுத்தது many defense mechanism. அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டெசார்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டோ இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரவுட் எஸ்கேப்பின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வறட்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட லீஃப் எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது தான்ஸ் முள்ளு மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா சம் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா அவாய்ட் டு த டிரான்ஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெசார்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிளான்ட்டை வந்து கடிச்சு சாப்பிட்றக்கூடாது இல்லையா, அதோட லைஃப் சைக்கிள் அப்புறம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நமக்கு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணுது, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா லீஃப் மாடிஃபைட் இன்டு த தான்ஸ், முள்ளா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம். அது பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், அவாய்ட் டு த பிரிடியேஷன் ஆஃப் த பிளான்ட். அப்போ பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய ஒரு சில இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸாம்பிள் கலோட்ராஃபிஸ், எருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த எருக்கஞ்செடி என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை வந்து மற்ற எந்த பிளான்ட்டும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எருக்கஞ்செடியை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும்.
சரிங்களா? அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பவுடரமாக இருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா கையில் ஒட்டும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பவுடரமாக இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலோட்ரோஃபிஸ் ப்ரொடியூஸ் அ ஹைலி பாய்சனஸ் கார்டியாக் கிளைகோசைட்ஸ். எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸ்னு சொல்லக்கூடியது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஒருவேளை அதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிளட் எல்லாம் நமக்கு எல்லாமே அப்படியே உறைஞ்சி போயிடும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய கேரக்டர் எதில் இருக்குது அப்படின்னா இந்த கலோட்ரோஃபிஸில் இருக்குது. ஸோ அது என்ன சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா த பாய்சனஸ் கார்டியாக் கிளைகோசைட்ஸ். டொபேக்கோ ப்ரொடியூஸ் நிகோட்டின். அடுத்து டொபேக்கோ. சரிங்களா? இப்போ டொபேக்கோன்னு சொல்லக்கூடிய பிளான்ட் என்ன அப்படின்னா நம்ம புகையிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட் என்ன பண்ணுது நமக்கு வந்து நிகோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? நிகோட்டின், நார் நிகோட்டின், அனபேசின் சொல்லுவாங்க. நிகோட்டின், நார் நிகோட்டின், அனபேசின் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த டொபேக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது எப்படி பார்க்கலாம், ஈஸியாக நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா இந்த புகையில வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணாலே போதும், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரமான காட்டமான ஒரு ஸ்மெல் வரும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்மெல் தான் என்ன அப்படின்னா நிகோட்டின் சொல்லக்கூடிய ஒரு ஸ்மெல். அடுத்தது காஃபி, காஃபியா அராபிகான்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா காஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ காஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு என்னது ஒரு டேஞ்சரஸ் ஒன் தான். அதுக்கு அடுத்தது சின்கோனா அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா மரப்பட்டை. சரியா? சின்கோனான்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதாவது மரப்பட்டைன்னு சொல்லக்கூடியது. அதுலேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மலேரியல் ஃபீவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயினைன் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. சரியா? இது என்ன போச்சுங்க. அப்போ சின்கோனான்னு சொல்லக்கூடியது நமக்கு குயினைன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்கோனா குயினைன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மரப்பட்டையிலேருந்து அந்த மலேரியல் ஃபீவர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போகன்வில்லான்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான்ஸ் முள்ளா நமக்கு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா மாறி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒப்பன்சியான்னு சொல்லக்கூடியது ஸ்பைன். ஒப்பன்சியாங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பைன், நமக்கு முள்ளா நமக்கு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் கேக்டி, லேட்டக்ஸ். கேக்டிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா லேட்டக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த கேக்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டச் பண்ண என்ன ஆகும் நமக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் மாதிரி வடியும், அதான் லேட்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பேராசிட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். பேராசிட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிளான்ட்டு மேலே என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து தனக்கு தேவையான ஃபுட்டு வாட்டர் எல்லாமே எடுத்துக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேராசிட்டிசம் சொல்லுவாங்க. இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ டிஃப்ரெண்ட் பீசஸ் இன் விச் இஸ் அ ஸ்மாலர் பார்ட்னர் parasitic obtain the food from the larger partner host or plant. So the parasitic species is a benefited while the host species is harmed. Based on the host parasitic relationship, parasitism is classified into the two types. They are ஹோலோ பேராசைட் அண்ட் த ஹெமி பேராசைட். அதாவது மொத்தம் அதாவது நமக்கு டோட்டலாக. சரிங்களா? டோட்டல் பேராசைட் அப்படின்னா ஹோலோ பேராசைட், ஹெமி பேராசைட் அல்லது பார்ஷியல் பேராசைட்னு சொல்லக்கூடியது. அப்போ டோட்டல் பேராசைட்டுக்கு எக்ஸாம்பிள் கஸ்குட்டா, பார்ஷியல் பேராசைட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து விஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன பண்ணலாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது ஹோலோ பேராசைட் அப்படின்னா என்ன, அது நமக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா ஹோலோ பேராசைட். திஸ் ஆர்கானிசம் விச் இஸ் டிபெண்ட் அப்பான் த host plant for their entire nutrition is called the holoparasite. That is called the total parasite. Holoparasite example Cuscuta, a partial parasite or stem parasite example Viscum. Root parasite the brinjal root, the brinjal root example வந்து ஓரபஞ்சு. என்ன பீஸ் அப்படின்னா ஓரபஞ்சுன்னு சொல்லக்கூடிய பீசஸ். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Cuscuta is a total stem parasite of the host plant. Acacia, Duranda and many other plant. Cuscuta even get a flower inducing hormone from it is a host plant. Balanospora, Orobenju and Refluxia are the total root parasite found on the higher plant. அடுத்தது hemiparasite, the organism which is derive only water and mineral from their host plant while the synthesizing their own food by the photosynthesis is called the hemiparasite. That is called the partial parasite. அந்த இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம partial parasite சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து விஸ்கம் அண்ட் லொராந்தஸ் as a partial parasite. சாண்டாலம் உட்டு இது என்ன அப்படின்னா partial root parasite. The parasitic plant produces a hostorial root inside the host plant to absorb the nutrient from the vascular tissue of the host plant. அதுக்கு அடுத்தது காம்படிஷன். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா காம்படிஷன் சொல்லக்கூடியது.
அப்போ காம்படிஷன் அப்படின்னால என்னது, ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுட்டுக்காக போட்டி போடுறது, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்படிஷன் சொல்லுவோம். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர்கானிசம் or species in which is both of the organism or species are harmed. The competition is the severest in population that has a irregular distribution. The competition is classified into the intraspecific and interspecific. ஓகே, அப்போ உள்ளுக்குள்ள அதாவது வெளியே அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா என்ன, அடுத்து ஃபஸ்ட்டு கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் individual of the same species, individual of the same species, intra specific அதாவது individual of the same species. This is competition very the severe because all the numbers of the species have the similar requirement of the food, habitat, pollination. எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, பர்டிகுலர் எல்லாமே ஒரே இதை சார்ந்து இருப்பாங்க. சரிங்களா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல்சோஸ் ஹாவ் தி சிமிலர் அடாப்டேஷன் டு ஃபில்ஃபில் தர் நீட்ஸ். அப்போ அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதோட தேவைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்த்தி செய்கிறதுக்காக எல்லாமே என்ன பண்ணும், நமக்கு போராடும். அதுக்கு அடுத்தது இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீசஸ். இன் கிராஸ்லேண்ட் அண்ட் மெனி பீசஸ் ஆஃப் த கிராஸஸ் க்ரோ வெல் ஆஸ் there is a little competition when enough nutrient and water is available. During the drought, shortage of water occur, a life and a death competition. The start among the different pieces of the grassland, the survival in both this competition of the determined by the quantity of nutrient, availability of water and migration to the new area. சரியா, அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிசம்லாம் இருக்குது, தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு பெனிஃபிட்டான ஒரு கேரக்டர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணோம், அந்த பிளேஸ் என்ன பண்ண நமக்கு இன்னொரு பிளேஸுக்கு மைக்ரேட் ஆகும். ஓகேங்களா, அப்போ டிஃப்ரெண்ட் பீசிஸ் ஆஃப் த ஹெர்பிவோரஸ், லார்வா அண்ட் கிராஸ் ஹோப்பர் காம்பிட்டிங் ஃபார் ஃபுட்டர் ஆர் ஃபோரேஜ் பிளான்ட், tree, shrub and the herb in a forest struggle for the sunlight, water and nutrient and also for pollination and disposal of fruit and seed. சரிங்களா, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், மிகப்பெரிய ஒரு அதுக்குள்ளே ஒரு காம்படிஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், யூட்டிக்ளோரியா பிளாடர் ஓட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, the compete with the teeny pieces for the small crystals and insect. சரிங்களா, இதில் நமக்கு என்ன அப்படின்னா எஸ்பெஷலி இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கு அடுத்தது அமன்சலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, என்ன கேரக்டர் அப்படின்னா அமன்சலிசம் சொல்லக்கூடிய கேரக்டர். அமன்சலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன். எனக்கு அமன்சலிசம்ங்கிறது நமக்கு என்னது, இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் விச் இஸ் அ ஒன் பீசிஸ் இன்கிபிட்டட் வைல் த அதர் பீசிஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுற்றி வளர விடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவேல மரம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கருவேல மரத்தை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு பிளான்ட்டுமே வளர விடாது. ஓகேங்களா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறதில்ல மற்ற எந்த பிளான்ட்டுமே வளரத்துக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ திஸ் அ இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் விச் இஸ் த ஒன் பீஸ் இஸ் இன்கிபிட்டட் while the other species is neither benefited nor harmed. This inhibited is achieved by this segregation of certain chemical is called the allelopathic substance. Amensalism is called the antibiosis. இது கேட்பாங்க. சரிங்களா, allelopathic substance, amensalism also is called the antibiosis. The Penicillium notatum produce the penicillin to inhibit the growth of variety of bacteria, especially in Staphylococcus. என்ன species அப்படின்னா especially in Staphylococcus. The trichoderma inhibit the growth of fungus in Aspergillus. Trichoderma inhibit the growth of fungus Aspergillus. Root and hulls of black walnut, Jugulans nigra segregate all alkaloid in jugulans. Jugulans சொல்லக்கூடியது இது என்ன போச்சுங்க. அதே மாதிரி which is inhibit the growth seedling of apple, tomato and
ஆல்ஃபால்ஃபா அரவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அமன்சல் இதில் பேஸ் பண்ணியிருக்கு. பெனிசிலியம் நோட்டேட்டம் ப்ரொடியூஸ் அ பெனிசிலின் டு இன்கிபிட் த growth ஆஃப் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா எஸ்பெஷலி இன் ஸ்டெஃபைலோகாக்கஸ். அப்போ பெனிசிலியம் நோட்டேட்டுங்கிறது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? பெனிசிலியம் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எதை வளர விடாதுன்னா மற்ற பாக்டீரியாவை வளர விடாது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவை வளர விடாது. அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மா இன்கிபிட் த growth ஆஃப் ஃபங்கஸ் ஆஸ்பெர்ஜில்லஸ். ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை தடுக்குது? ஃபங்கஸ் ஆஸ்பெர்ஜில்லஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் வளராமல் தடுக்குது. அதுக்கு அடுத்தது ரூட் அண்ட் ஹல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட். த ஜகுலன்ஸ் நைக்ரா செக்ரிகேட் அஸ் ஆல்கலைடு இன் ஜங்குலன் விச் இஸ் இன்கிபிட் growth ஆஃப் சீட்லிங் ஆஃப் ஆப்பிள் டொமேட்டோ அண்டு ஆல்ஃபால்ஃபா அரவுண்ட். அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மிமிக்ரி அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மிமிக்ரி அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாய்ஸ் மாடுலேஷன் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு மற்றவங்கள மாதிரி பேசுகிறது மிமிக்ரி கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா மிமிக்ரி அப்படிங்கிற பேஸ் என்ன அப்படின்னா மாடிஃபை டு த ஃபார்ம். மாடிஃபை டு த ஃபார்ம். பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட கேரக்டரை வந்து மாடிஃபைட் பண்ணிக்குது. அது எதுக்கு வேணா இருக்கலாம். அதாவது என்விரான்மெண்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் வாழ்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது வந்து ப்ரிடியேட்டர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தப்பிக்கிறதுக்காக இருக்கலாம். எப்படி வேணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் மிமிக்ரின்னு சொல்லக்கூடியது இருக்கலாம். இட் இஸ் அ பினோமினான் விச் இஸ் த லிவிங் ஆர்கானிசம் மாடிஃபைட். இட் இஸ் த ஃபார்ம் அப்பியரன்ஸ் ஸ்ட்ரக்சர் பிஹேவியர் அண்ட் லுக் லைக் த அனதர் லிவிங் ஆர்கானிசம் as a self defense and the increasing the chance of their survival. அப்போ தொடர்ந்து உயிரோட வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளான்ட் என்ன பண்ணிக்குது? தன்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணுது. இப்போ உங்களுக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். பச்சோந்தி பார்க்குறோம் இல்லைங்களா? அது என்ன பண்ணுது? நமக்கு பச்சோந்தின்னு சொல்லக்கூடியது ஒரு ட்ரீயில் வந்து க்ரீன் கலரில் டச் பண்ணுதா அந்த பாட்டெல்லாம் என்ன பண்ணிக்கும்? க்ரீன் கலரில் மாறிடும். ஒரு மரப்பட்டையை தொடுதா அதெல்லாம் என்ன பண்ணிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் மாறிக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே என்ன கேரக்டர் அப்படின்னா சர்வோயல் கேரக்டர். என்ன கேரக்டர்? நமக்கு வந்து சர்வோயல் கேரக்டர்னு சொல்லக்கூடியது. இந்த ஃப்ளோரல் மிமிக்ரி இஸ் ஃபார் யூஸ்வலி இன்வைட்டிங் த பாலினேட்டர் பட் அனிமல் mimicry is often productivity. Mimicry is a result of the evolutionary significance due to the shape and the sudden heritable mutation and the preservation of the natural selection. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன பிளான்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. பில்லியம் ப்ரண்டோசம், அதே மாதிரி காரினோசம் மோராசஸ் அப்படிங்கிறது வந்து பிளான்ட் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த பிளான்ட் ஓப்ரஸ் இன் ஆர்கிட் த ஃப்ளோரல் லுக் லைக் எ ஃபீமேல் இன்செக்ட் டு அட்ராக்ட் டு த மேல் இன்செக்ட் to get pollinated by this male insect and it is otherwise is called the floral mimicry. சரியா? இந்த ஓப்ராஸ்ங்கிற பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளவர் லுக் லைக் த ஃபீமேல் இன்செக்ட். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா அப்படின்னா ஒரு ஃபீமேல் இன்செக்ட் மாதிரியே இருக்குமா. சரிங்களா? அப்போ அது என்ன பண்ணும்? நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் இன்செக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்பி என்ன பண்ணும்? அங்கேருந்து ஒரு மேல் இன்செக்ட் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? பாலினேஷன் நடக்கும். அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க? இதை சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால் த இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஃப்ளோரல் மிமிக்ரின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அந்த பூச்சியை ஏமாற்றி என்ன நடக்குது? இந்த இடத்துல பாலினேஷன் நடக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது கார்சோயியம் மொரசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டிக் இன்செக்ட் ஆர் வாக்கிங் ஸ்டிக். இட் இஸ் அ ப்ரொடக்டிவ் மிமிக்ரி. அடுத்தது த பில்லம் ப்ரண்டோசம் சொல்லக்கூடியது லீஃப் இன்செக்ட். அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ரொடக்டிவிட்டி மிமிக்ரி. அதுக்கு அடுத்தது மிருமிகோ பில்லி. அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா மிருமிகோ பில்லின்னு சொல்லக்கூடியது. அதாவது எறும்பு மூலிமா பாலினேஷன் நடக்குது. ஓகேங்களா? இது அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரச மரம், மேங்கோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, லிச்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? நமக்கு எறும்பு மூலிமா தான் பாலினேஷன் நடக்கும். சம்டைம் ஆண்ட் டேக் தேர் ஷெல்டர் சம் ட்ரீஸ் சச் அஸ் மேங்கோ, லிச்சி, அதே மாதிரி ஜாமூன், அக்கேஷியா, கருவேல மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன இருக்கும்? எறும்பு தான் இருக்கும். திஸ் ant act as the body guards of the plant against any disturbing agent and the plant in the turn provide to the food shelter this ant. இந்த plant வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்டாக் பண்ண வரதுக்காக எந்த ஒரு அனிமல்ஸோ வேற ஒரு பிளான்ஸோ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அந்த எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படும். அதுக்கு பதில் இந்த பிளான்ட்டுக்கு இந்த பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுக்குது. அதே மாதிரி என்னது? ஃபுட்டும் அதுக்கு கொடுக்குது. திஸ் அ பினோமினான் இஸ் நோன் எஸ் அ மிர்மிகோ பில்லி. எக்ஸாம்பிள் அக்கேஷியா கருவேல மரம், அக்கேஷியா ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் கோ எவல்யூஷன் சொல்லக்கூடியது. இப்போ கோ எவல்யூஷன் அப்படிங்கிறது அப்படின்னா தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம் வித் த கண்டினியூஸ் ஃபார் த ஜெனரேஷன் involves the reciprocal changes in the genetic and the morphological character of both organism. This type of the evolution is called the co-evolution. It is a kind of co-adaptation and the mutual change among the interactive species. சரிங்களா? இப்போ ஒன்னோட ஒன்று நமக்கு என்னது பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோ எவல்யூஷன் சொல்லுவோம். அப்போ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம் வித் அ கண்டினியூஸ் ஃபார் த ஜெனரேஷன். எக்ஸாம்பிள் கொரலா லென்த் அண்ட் த ப்ரோசபிஸ் லென்த் ஆஃப் த பட்டர்ஃப்ளை அண்ட் மோத், ஹேப்னேரியா அண்ட் மோத், பேர்ட்ஸ் beak shape and flower shape in size. More example hornbills and the birds of the shrub jungle. Slit size of the pollinia of the apocynaceae numbers and leg size of the insect. More example hornbills and the birds of the shrub jungle. Slit size of the pollinia of the apocynaceae numbers and the leg size of the insect. Okay, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கைரோமோன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது கைரோமோன் அப்படிங்கிறது ரிலீஸ்டு ஃப்ரம் பிஎஸ்எஸ் இன் ரேப்பே கட்டர்ஃபில்லர். என்ன அப்படின்னா கட்டர்ஃபில்லர் எக்ஸ்போஸ்டு டு வைல்டு ரேடிஸ் கெட் இட்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் இன்டியூஸ்டு பை த predator to the pregnancy of the wild radies. அப்போ கைரோமோனுங்கிறது என்னது அப்படின்னா ரிலீஸ்டு ஃப்ரம் த பைரிஸ் ரேப்பே caterpillar exposed to the wild radies get the capacity of the transmit defense. இது என்ன கேரக்டர் அப்படின்னா இது ஒரு வகையான டிஃபரன்ஸ் கேரக்டர். ஓகே, அப்போ அந்த டிஃபரண்ட் கேரக்டர் பேஸ் பண்ணி எந்த எபிசிஸ் இருக்குன்னு கேட்பாங்க. பைரிஸ் ரேப்பேன்ஸ் கேட்டர்பில்லர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி டிஃபென்ஸ் ஆஃப் இன்டியூஸ் பை த பிரிடியேட்டர் டு த pregnancy of the wild radies. ஓகே, எதில் இருக்கு அப்படின்னா முள்ளங்கியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு கோ எவல்யூஷன் என்னன்னு கேட்பாங்க. மிர்மிகோ பில்லிங்கிறத ஆண்ட்டு அதோட கேரக்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அமென்சலிசம் அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த மிமிக்ரி அப்படிங்கிற கேரக்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். மிமிக்ரினால என்னது நமக்கு லிவிங் ஆர்கானிசம் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிறது. என்ன எக்ஸாம்பிள் பீசஸ் கேட்பாங்க. இந்த பில்லியம் பிரண்டோசம் சொல்லக்கூடியது, கார்னோசம் மோரசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிமிக்ரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இதெல்லாம் நினைப்பு வச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் அந்த ஓப்ரஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர் கேட்பாங்க. ஓப்ரஸ் ஆன் த ஆர்கிட் த ஃப்ளவர் லுக் லைக் த ஃபீமேல் இன்செக்ட். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நமக்கு ஃபீமேல் இன்செக்ட் மாதிரியே இருக்கும். எதுக்காக அப்படின்னா அட்ராக்ட் டு த மேல் இன்செக்டை அட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன நடக்கும் பாலினேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் இன்செக்டை ஏமாற்றி என்ன பண்ணுறது நடக்கிறதுல பாலினேஷன் நடக்க வைக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்ட்டை எப்படி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு ஒரு ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே என்ன கேரக்டர் அப்படின்னா மிமிக்ரியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் இருக்கும். கண்டிப்பாக இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 மார்க் கொஷின் அல்லது 5 மார்க் கொஷின் கேட்கலாம். இந்த சாப்டர் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்டர் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கேரக்டர்லாம் பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனுங்கிறத பேஸ் பண்ணி கேட்பாங்க. பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்னா மியூச்சுவலிசம் கமென்சலிசம், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா இந்த ப்ரிடியேஷன் பேராசிட்டிசம் காம்படிசம் அமென்சலிசம்ங்கிற கேரக்டர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே.